அன்பா அறிவா? அன்பா அறிவா? நம்ம கணவன் மனைவி கூடல எதிர்பார்க்கிறது அன்பா அறிவா அப்படின்னு இறை ஆசிரியர்கள் பேச வந்திருக்காங்க. இதுக்கு நடுவராக இறை மலரம்மா இருக்கிறாங்க. IAP2 ஆசிரியர்கள் முழுவதுமாக இதில் பங்கெடுத்திருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சாட்ல மெசேஜ் போடலாம். 137 பேர் இருக்கிறோம். கடைசி வரைக்கும் அவங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சிறப்பா இருக்காங்க. அந்த கருத்துக்களை உள்வாங்கி அவர்களை பாராட்டி கடைசியிலும் அவர்களுடைய அந்த கருத்துக்களுக்கு பாராட்டு கொடுக்குமாறு கடைசி வரை இருந்து சிறப்பு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறைமலரம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய பட்டிமன்ற நிகழ்வை மிக சிறப்பாக நிகழ்த்தி அருள்வார்களாக. வாழ்க வளமுடன். ஆசான் அவர்களுடைய சுக்குமான ஆற்றலை வணங்கி இறை சாதனை மார்க்கத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டுள்ள அன்பும் அறிவுமிக்க இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களுக்கும், அன்பே வடிவான அவர் துணைவியார் இறை ஆசிரியர் லதா மதன் அம்மா அவர்களுக்கும், மேலும் இந்த ஜூம் இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய இறை ஆசிரியர்கள் மற்றும் இறை அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். இந்த புனிதமான நல்ல தினத்துல நம்முடைய IAP2 கருவூரா B குழுவினுடைய இறை ஆசிரியர்கள் இணைந்து சிறப்பான ஒரு பட்டிமன்றம் கொடுக்க இருக்கின்றார்கள். பட்டிமன்றம் என்றாலே மக்களினுடைய சிந்தனையை தூண்டுவது, சிந்திக்க வைப்பது, நகைச்சுவை உணர்வோடு இருப்பது. அந்த வகையிலே இன்றைக்கு பேச இருக்கக்கூடிய தலைப்பு ஒரு அற்புதமான தலைப்புங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பெரிதும் எதிர்பார்ப்பது அறிவா அன்பா என்ற தலைப்புல பேசுவதற்காக இறை ஆசிரியர்கள் 6 பேர் நம்மிடத்திலே இணைந்திருக்கின்றார்கள். அனைவரும் மிக சிறப்பாக பேசக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அன்பர்களே, சேட் பாக்ஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதால் பேசுபவர்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பதாக அமையும். மேலும் தீர்ப்பையும் உங்களிடமே ஒப்படைக்கின்றேன். நீங்கள் இந்நிகழ்ச்சியில கடைசி வரையில் இருந்து உங்களுடைய ஆதரவை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாம இப்ப பட்டிமன்றத்துக்குள்ள போகலாங்க. அன்பர்களே, நம்ம வாழ்க்கை துணை இடத்துல நம்ம என்னங்க எதிர்பார்த்து திருமணம் செய்து கொண்டோம்? அவருடைய அன்பை எதிர்பார்த்தோமா அல்லது அறிவை எதிர்பார்த்தோமா? யோசிச்சு பாருங்க. இல்ல எதுவுமே தெரியாத முட்டாளா இருந்திருக்கிறோமா? இப்படி ஒரு கேள்வி நம்ம இடத்துல எழுதா இல்லைங்களா? இந்த தலைப்பு ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஒரு கலகலப்பையோ, ஒரு குதூகலத்தையோ, இல்ல ஒரு கலகத்தையோ ஏற்படுத்துமா என்றால், எது விளைந்தாலும் அது நன்மையாகத்தான் அமையும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த பட்டிமன்ற நிகழ்வை தொடங்குவோம். உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் கணவன் மனைவி உறவு மாதிரி ஒரு தெய்வீகமான உறவு எதுவுமே கிடையாது, இல்லைங்களா? இதுதானங்க உண்மை. வாழ்க்கை துணை என்பது இறைவன் கொடுத்த வரம். அதை விட ஒரு படி மேலாக போய் மகரிஷி சொல்லுவாங்க, இறைவனே எடுத்த வடிவம் தான் உங்கள் வாழ்க்கை துணை என்று. உலகத்திலேயே புனிதமான உறவு கணவன் மனைவி உறவு தாங்க. நாம நீண்ட நாட்கள் எந்த உறவோடு வாழறோம் அப்படின்னு பார்த்தா கணவன் மனைவி உறவுல தாங்க. அந்த உறவுக்கு நிகரான உறவே கிடையாதுங்க. உடல், உயிர், மனம் அனைத்தையும் கொடுத்து ஈருடல் ஓர் உயிராக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய உறவு தாங்க கணவன் மனைவி உறவு. அந்த உறவிலே அன்பும் அறிவும் இரண்டர கலந்திருந்தால் எப்படி இருக்குங்க? மகிழ்ச்சி மனநிறைவு இருக்குமா இருக்காதா? ஒரு அழகான பாடலோடு நம்ம தொடங்கலாம். வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அழியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. இதுல அழகான மனைவிக்கு பதிலு
அறிவான மனைவி அன்பான துணை அமைஞ்சிட்டா அந்த வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? பேரின்பமா இருக்குமா இருக்காதா? நிச்சயம் இருக்கும் இல்லைங்களா? அன்பு என்பது எப்படிங்க இருக்கும்? இனிப்பு மாதிரி தித்திக்கும். ஆனா அறிவு என்பது அட்சய பாத்திரம் மாதிரி அல்ல அல்ல குறையாதுங்க. அது என்றும் நம்மிடத்துல அழியாது நிலைத்து நீடித்து இருக்கும். ஒரு கல்வி செல்வத்தையோ கேள்வி செல்வத்தையோ நம்மிடமிருந்து யாராவது அழிக்க முடியுமா என்றால் நிச்சயம் யாராலும் அழிக்க முடியாது இல்லைங்களா? இப்போ கோவில்ல ஏங்க விளக்கேத்துறாங்க? அங்க பிரகாசமா இருக்கத்தானே. அதே போல அறிவு என்ற விளக்கை ஏற்றினால் வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? பிரகாசமா தானே இருக்கும். இப்போ நம்ம பையனுக்கே பெண்ணு பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்குது, வேலைக்கு போகுதா, எவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்னு தானே முதல்ல கேட்போம். காசு, பணம், துட்டு, மணி மணி. காசு, பணம், துட்டு, மணி மணி. காசு பணம் இல்லாம உலகத்துல வாழ முடியுமாங்க? இந்த காலத்துல கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிச்சாதாங்க குடும்பத்தையே ஓட்ட முடியும். அதற்கு அறிவுதாங்க வேணும் என்று வாதிட 3 இறையாசிரியர்கள் இணைப்பிலே இணைந்திருக்கின்றார்கள். முதல்ல இறையாசிரியர் ஜெயராணி அம்மா அவர்களும், அவர்களை தொடர்ந்து இறையாசிரியர் ஜெயஸ்ரீ அம்மா அவர்களும், நிறைவாக இறையாசிரியர் மலர்விழி அம்மா அவர்களும். அடுத்ததாக அறிவு என்பது படிக்க படிக்க அனுபவத்தால் வர்றதுங்க. அன்பு என்பது நம்ம உணர்வோட ஊறிப்போன ஒண்ணு அப்படிங்கிறாங்க. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பாக்கன் வற்றல் மரத்தளிர் தற்று என்கிறார் வள்ளுவர். உள்ளத்துல அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை பாலைவனத்தில் உள்ள பட்டமரம் போன்றதுங்க. அன்பு இல்லைன்னா அங்க என்னங்க இருக்கும்? ஒரு பாலைவனம் போல வறண்டு தானே இருக்கும். நிம்மதி இருக்குமா? மகிழ்ச்சி இருக்குமா? ஒண்ணும் இருக்காதுங்க. அன்பாக இருந்தால் அங்கு புரிதல் வரும், புரிதல் இருந்தால் அங்கு பிரிதலே வராதுங்கிறாங்க. உலகத்திலேயே உயர்ந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இளமை முடிந்த பின்பும் மனைவி மேல பாசம் வைக்கக்கூடிய கணவன், மறுமையிலும் கணவனை நேசிக்கக்கூடிய மனைவி, இவர்கள் தானே உலகத்துல உயர்ந்தவங்க. எதிரணியினர் இதைத்தாங்க சொல்ல வராங்க. ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு சந்தோஷம் கிடைத்தாலும் அவள் தேடும் ஒரே சந்தோஷம் தன் கணவனுடைய அன்பு மட்டும்தான். அதே போல கணவனும் அதே அன்பைத்தான் மனைவிடத்துல எதிர்பார்க்கிறான் என்று ஆணித்தரமாக அடித்து பேசுவதற்காக எதிரணியிலிருந்து 3 இறையாசிரியர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இறையாசிரியர் ஜெயந்தி ராதா அம்மா, அவர்களை தொடர்ந்து இறையாசிரியர் தனபாக்கியம் அம்மா, நிறைவாக இறையாசிரியர் அருணா கிருஷ்ணன் அம்மா. இவர்களும் தன் வாதத்தை வலுவாக பேசக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். இந்த 6 பேரும் முதல்ல பட்டிமன்ற நிகழ்ச்சியில கலந்து கொண்டு வாதாட இருக்கின்றார்கள். இதுல கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பெரிதும் எதிர்பார்ப்பது அறிவே என்று வாதாட வருகிறார் முதலாவதாக இறையாசிரியர் ஜெயராணி அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய 2வது பெரிய நகரமான கோவை நகரை சார்ந்தவர்கள். அவர்கள் இறை சாதனை மார்க்கத்திலே இறை ஆசிரியராக பயிற்சி பெற்று 2 வருடங்களுக்கு மேலாக பயணித்து வருகின்றார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை அவர்களுக்கே உரிய கோவை தமிழிலே வாழ்க்கை துணை பெரிதும் எதிர்பார்ப்பது அறிவே என தன் வாதத்தை வைக்க அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, இறை ஆசிரியர் பெருமக்களே மற்றும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அறிவுமிக்க சான்றோர்களே, என்னோடு பேச வந்திருக்கும் என் அறிவு சகோதரிகளே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். நான் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பெரிதும் எதிர்பார்ப்பது அறிவே என்று பேச வந்துள்ளேன். ஒளிதான் துவங்க வேண்டும் என்ற காரணத்தால் நீங்க முதலில் அறிவை துவக்கி வைத்திருக்கிறீர்கள். அறிவு என்பது ஒரு பச்சை குழந்தையை போல, உள்ளே இருக்கிறது தான் வெளியில தெரியும், வெளியில இருக்கிறது தான் உள்ளே தெரியும். பெரியவங்க சொல்வாங்க, அன்பா இருப்பாங்க என்று பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. ஆனா யோசிங்க, அன்பு என்பது ஒருவர் கூட வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும் அன்பா இருப்பாங்க என்று. ஆனா அறிவு என்பது வெளியில இருந்து பார்த்தாலே தெரியும். நான் இப்படி கேட்கிறேன் நடுவர் அவர்களே, மீனுக்கு வலை போட்டால் அங்க என்ன இருக்கும்? அங்க அம்மா. கொசுக்கு வலை போட்டால் அங்க நாம தான் இருப்போம்.
அன்பு கொசு வலைய போலதான் நடுவர் அவர்களே. கொசு வரக்கூடாது என்றுதான் வலை போட்டோம். ஆனா அங்கு நாம் தான் இருப்போம். அது போலதான் அன்பு. சண்டை வரக்கூடாது என்று அன்பு செய்வாங்க. முதலில் எப்படி ஆரம்பிக்கும் தெரியுங்களா? என் மீது மட்டும்தான் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லும். ஒரு கட்டத்துல இருந்து பார்க்கும் போது அன்பா அறிவா என்று யோசிச்சு பாருங்க. அன்பு என்பது அவள் என்னவள், அவன் என்னவன் என்று சொல்லும். அறிவு என்பது அவள் அவளுக்கு சமமானவன், அவள் எனக்கு சமமானவள் என்று சொல்லும். நடுவர் அவர்களே, பல குடும்பங்களின் வறுமையை போக்குவதற்காக கணவன்மார்கள் கடல் கடந்து வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு தன் மனைவிக்கு அனுப்புறாங்க. அந்த மனைவி பணத்தை சிக்கனமா செலவு செய்து மீதி பணத்தை சேமித்து வீட்டு கடன் அடைச்சு வீட்டுக்கு தேவையான பொருள், குழந்தைகளுக்கு தேவையானது, மாமனார் மாமியாருக்கு தேவையானது, அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமையும் துணிச்சலும் தைரியமும் இருக்குன்னா எங்களை மாதிரி அறிவான மனைவிக்கு மட்டும்தான் உண்டு நடுவர் அவர்களே. இதைத்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு கணவன்மார்களும் எதிர்பார்க்கிறார்கள் நடுவர் அவர்களே. தேர் ஓடுவது போல ஆண்கள் ஓடினாலும் ஒரு கட்டத்துல தேர் ஒரு கட்டையை வைத்து திருப்புவது போல, அந்த தேரை தேயக்கூடிய கட்டை போல அறிவான மனைவியாகிய நாங்கள் குடும்பத்திற்காக எங்களை தேய்த்து கொண்டு குடும்பத்தை பிரகாசம் அடைய செய்கிறோம். இதைத்தான் ஒவ்வொருவர் வாழ்க்கை துணையும் எதிர்பார்க்கிறார்கள் நடுவர் அவர்களே. நான் ஆண்களுக்கு ஒரு டிப்ஸ் தர்றேன். நீங்க மேட்டமோனிய பிரபலத்துல போய் எனக்கு சமையல் அறிவு இருக்கு என்று போட்டு பாருங்க. அடுத்த நாளை உங்க கழுத்துல மாலை விழும். நடுவர் அவர்களே, இமெயிலில் தோள் கொடுக்கும் மனைவிமார்களின் சாம்பார் மணக்க கணவன்மார்கள் ஒரு கை கொடுக்க மாட்டார்களா? அப்படிப்பட்ட அறிவான ஒவ்வொரு மனைவியுமே தான் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு காலத்தில் 2 இதயம் சேர்ந்தால் காதல், இந்த காலத்தில் 2 மூளையும் சேர வேண்டும். அதுதான் அறிவு காதல் என்பது. இதைத்தான் மகாகவி பாரதி சொன்னார். அபிமானங்களிலும் அறிவினாலும் நெஞ்சம் ஒற்றுமை ஏற்படுமே என்று. இந்த காலத்தில் அறிவுள்ள மனைவி இன்று யூடியூப் பார்த்து எல்லா விதமான சமையலும் செய்யறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு. அதே 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா செலவு அதிகம். அதை வீட்டிலே செய்து பணம் மிச்சம் பிடிக்கிறாங்க. அறிவான மனைவி. இது மட்டும் இல்லமா, இன்று தனது வாழ்க்கை துணையை கூட எதிர்பார்க்காமல் அவரவர் தேவை, குழந்தைகள் தேவை எல்லாவற்றையும் நிறைவேற்றுறாங்க. கார், 2 வீலர் போன்ற வாகனங்களை ஓட்ட கத்துக்கொண்டு குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. எல்லாமே அவர்களை தான் செய்கிறார்கள். இதையெல்லாம் அறிவுள்ள மனைவியால் தான் முடியும் நடுவர் அவர்களே. அன்பு ஒரு கட்டத்துக்குள்ளதான் இருக்கும். ஆனா அறிவு பறந்து செயல்படக்கூடியது. உதாரணத்திற்கு நானே இப்போ 3-4 ஆண்டுகளுக்கு முன்புதான் வண்டி ஓட்டி பழகினேன். நான் ஒரு ஓட்டி பழகும் போது இரவு 10 மணிக்கு மேலதான் ஓட்ட முடியும். அப்படி ஓட்டும் போது தினமும் ஒரு தள்ளுவண்டிக்காரர் வருவார். அவர் சொல்லுவார், நீங்க சைக்கிள் ஓட்டாம வண்டி ஓட்ட முடியாது என்று தினமும் சொல்லுவார் அவர். ஆனால் அதையும் மீறி நான் எனது விடாமுயற்சியால இன்று நன்றாக வண்டி ஓட்டுகிறேன். இன்று என் பேத்தியை ஸ்கூலுக்கு, மற்ற கிளாஸ்களுக்கு, பேங்க், ரேஷன் எல்லா இடங்களுக்கும் நான் செல்றேன். நான் அன்புங்கிற வட்டத்துக்குள்ள இருந்தா வெளியில வர முடியாது. எனது அறிவின் துணை கொண்டு தைரியப்படுத்தி இன்று எல்லாவற்றையும் செய்கிறேன். அதுபோல அறிவுள்ள பெண்களால் தான் குடும்பத்தை சரியாக கொண்டு செல்ல முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை தான் ஒவ்வொரு கணவன்மார்களும் எதிர்பார்க்கிறார்கள் நடுவர் அவர்களே. திருமணமான புதிதில் அன்பு என்பது பொங்க வைக்கும். பொங்கும் போது சில கவிதை துளி வரும். எண்ண முடியாத கண்கள் என்னவள் சுட்ட தோசையிலே. தோசையில ஓட்டை இருக்கும், அதான் எண்ண முடியாத கண்கள் என்னவள் சுட்ட தோசையிலே. அப்படி கவிதை வரும். 2-3 வருடம் கழித்து ஒரு நாள் தோசை தெரியாம கருகி போச்சுன்னா, இவ்வளவு கருகிய விழிகள் தோசையில் அப்படி பேசுவான் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை. ஒரு வார்த்தை வரும், சுருக்கென்று, உனக்கு அறிவில்ல,
ஒரு தோசை கூட சுட தெரியலையா? இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. பாசமான மனைவி வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட இன்று பொறுப்பான மனைவியை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். கண்களுக்கு இதயத்தை பறி கொடுக்கும் ஆடவர்களை விட கனவுக்கு தோல் கொடுக்கும் ஆடவரைத்தான் இன்று மனைவிமார்கள் எதிர்பார்க்கிறார்கள். நடுவர் அவர்களே, அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்க ஆகாரன் என்கிறார் வள்ளுவர். உலக வாழ்வின் இறுதி காலம் வரையும் காப்பாற்றும் கருவி அறிவுதான். அப்படிப்பட்ட அறிவை தான் ஒவ்வொரு கணவன் மனைவி எதிர்பார்க்கிறார்கள். நடுவர் அவர்களே, அறிவு தொடங்கியது, தீர்ப்பு அறிவுக்கே கொடுப்பீர்கள் என்று நம்பி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றி. சிறப்பானதொரு பதிவு. அன்பு என்பது ஒருவர்கிட்ட குடும்பம் நடத்தினாதான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதாம்மா. காதலர்கள் திருமணத்துக்கு முன்னாடி ஒருவருக்கொருவர் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஒரு இடத்துல காத்துட்டு இருப்பாங்க. ஆனா திருமணத்திற்கு பிறகு பல மணி நேரம் காக்க வைப்பாங்க. ஆனா அறிவு என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினாலே தெரிஞ்சிடும் என்று அம்மா சிறப்பா எடுத்து சொன்னாங்க. ஒவ்வொரு பெண்ணும் எத்தனை வயதானாலும் சரி, புருஷன் கண்ணுக்கு எப்பவுமே நான் மட்டும் தான் அழகா இருக்கணும் என்று நினைப்பாங்க. அது பெண்களுக்கே உரிய ஒரு பொசசிவ்னஸ். அதனால அன்பு என்ற வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டா வெளியே வரவே முடியாதுன்னு அழகா சொன்னாங்க. அறிவு என்பது எனக்கு சமமானவள், நிகரானவள் என்று மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வைக்கும். இந்த காலத்துல 2 பேரும் வேலைக்கு போறதால ஆணும் சமையல் அறிவை கத்துக்கிட்டு ஒருத்தர் இட்லி சுட்டா ஒருத்தர் சட்னி அரைக்கணும்னு சரியாத்தான் சொன்னாங்க. இந்த காலத்துல கார் பைக்கு மட்டுமல்லங்க, பிளைட் சிப்பு கூட ஓட்டக்கூடிய அளவுக்கு மனைவிமார்கள் தன் அறிவை பெருக்கிக் கொண்டு தன் குடும்ப தேவைகளை நிறைவு செய்து கொள்கிறார்கள். ஆகவே 2 கம்ப்யூட்டர் மூலையும் சேரணும், அதுதான் அறிவுக்காதல் என்று சொல்லி வள்ளுவனையும் பாரதியையும் சுட்டிக்காட்டி தன் வாதத்தை ஆணித்தரமாக நிறைவு செய்துள்ளார்கள். நன்றி அம்மா, நன்றி. சிறப்பு. வாழ்க வளமுடன். அதற்கு சரியான பதிலடி கொடுப்பதற்காக எதிரணியிலிருந்து வருகிறார் இறையாசிரியர் ஜெயந்தி ராதா அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் இயற்கை வளங்கள் நிறைந்த சுற்றுலா தலமான திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். ஆழியாறிலே அடிப்படை பயிற்சி முடித்து இறை சாதனை மார்க்கத்திலே இறை ஆசிரியர் பயிற்சி பெற்று 2 வருடங்களாக தொண்டு செய்து வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்களை என்னங்க அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? வாழ்க்கை துணை ஒருவருக்கொருவர் பெரிதும் எதிர்பார்ப்பது அன்புதாங்க என்று தன் வாதத்தை பதிவிட வருகிறார். வாருங்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கத்திற்கும் அன்பிற்கும் தொண்டிற்கும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்திற்கு வந்துள்ள இரு அணிகளின் சகோதரிகளே, இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய இறை அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு பெரிதும் எதிர்பார்ப்பது அன்பே என்ற அணியிலிருந்து பேச வந்திருக்கீங்க. அறிவே என்ற அணியிலிருந்து சகோதரி பேசினாங்க. நம்ம சாம்பார் கமகமன்னு வைக்க கத்துக்கிட்டு மேட்ரிமோனியல்ல போடணுமா, எனக்கு சமைக்க தெரியும் பாருங்கன்னு. இவங்க தோசையை கருக சுட்டு கொடுப்பாங்களாம். என்னவள் சுட்ட தோசையில எத்தனை கண்கள் அன்பே வான்னு சொல்லுவாங்களாம். இதை கேட்டாலே தலைவலி தாங்க வரும். சரி, இப்போ கணவர் ஆஃபீஸ்ல இருந்து ரொம்ப டயர்டா வரார். அப்போ அந்த அறிவான மனைவி என்னங்க பண்ணுவாங்க? தலைவலிக்கிறதாங்க, தைலம் போட்டுக்காங்க. ரொம்ப வலிச்சா மாத்திரை போட்டுக்காங்க. அதுக்கு மேல முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது அறிவான மனைவிங்க. இத நம்ம ஏரியால இருக்கிற நர்ஸு, மெடிக்கல் ஷாப்காரங்க கூட சொல்லுவாங்கங்க. இதையே கொஞ்சம் மாத்தி, ஏங்க டயர்டா இருக்கீங்க, தலைவலிக்கிறதா, தைலம் போட்டு விடுறேங்க, கால் வலிக்கிறதாங்க, காலை பிடிச்சி விட்டோமாங்க, இந்தாங்க மாத்திரை போட்டுக்கங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு கூட இருந்து கவனிக்கிறது தானங்க அன்பு. நடுவர் அவர்களே, இப்படிப்பட்ட அன்பான மனைவியை தானே ஒவ்வொரு கணவரும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ மேட்ரிமோனியல்ல ஒரு சைட்டை பார்ப்போங்க. பையன் பிஎஸ்சி படிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. சரி, பொண்ணையும் பிஎஸ்சி ரேஞ்சிலேயே தேடுவோம். அதுக்கு மேலே அறிவா தேடினா வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும்னு ஃபில்டர் பண்ணுறதுக்கு தாமா அந்த அறிவு டிகிரியும் தேவைப்படும். அந்த டிகிரி எல்லாம் பார்த்து முடிச்சு பொண்ணு வீட்டுக்கோ இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்கோ போகிறோம். அங்கே 2 பேரும் மீட் பண்ண போனால் அங்கே என்னம்மா பார்ப்பாங்க? உங்கள் ரெஸ்யூம் எடுத்து வாங்க,
ரீசர்ச் படிச்சதெல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு அறிவு எவ்வளவு இருக்குன்னு இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்கம்மா. பொண்ணு பண்பா காப்பி கொடுக்குறாளா, பையன் பணிவா ஃபேமிலி கிட்ட பேசுறானா, இவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குமா, இவங்கள சேர்த்து வச்சா இந்த வண்டி ரொம்ப தூரம் ஓடுமா, அன்பு அன்பு எவ்வளவு இருக்குன்னு தானமா பார்ப்பாங்க. அன்பான பொண்ணு வீட்டுக்கு வருதுன்னு வையுங்க, உங்க அம்மா அப்பா என் அம்மா அப்பா மாதிரி தெளிவா சொல்லுங்க, யோசிக்காது. அதுதாங்க அன்பு. அதே கொஞ்சம் அறிவான வாழ்க்கை வந்ததுன்னு வைங்களேன், அம்மா நமக்கு சிக்னல். தான் ஆல்ரெடி அம்மா அம்மா அப்பா சரியா இருக்காங்க, கேட்கல. எதுக்கு இவங்க வேற. அதே இன்னும் கொஞ்சம் அறிவா இருந்தா எதுக்குங்க இவங்க 2 பேரும் இம்சையை கொடுத்துக்கிட்டு அப்படின்னு அம்மா கொஞ்சம் வேற இடம் மாறி பேசுங்க. அம்மா அம்மா அறிவான மனைவி அம்மா கொஞ்சம் இடம் மாறி அப்படின்னுடுவாங்க. பேசுங்க, டவர் ப்ராப்ளமா இருக்கு. ஃபேமிலியோட ஒட்டாது. விலகி ஜெயராணி அம்மா பேசினாங்க, மனைவி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. செய்து அன்பா ஊட்டி விட்டு எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த கணவன் மனைவி நேரத்துல உப்பே இல்லாத சாப்பாடானாலும் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த அன்பான கணவரை தானமா ஒவ்வொரு மனைவியும் எதிர்பார்க்கறாங்க. அதே அந்த அன்புல தானமா ஒவ்வொரு வாழ்க்கை துணையும் உறைந்து போறாங்க. நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்துல வேலைக்கு போற பொண்ணு தன் கணவன்கிட்ட சொல்றா, ஏங்க என் அப்பாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணதுல கொஞ்சம் கடன் ஆயிடுச்சுங்க, இந்த சம்பளத்தை அவர் கடனை அடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேக்குறா. அந்த அறிவான கணவன் சொல்றாரு, நீ காசு கொடுத்துதான் குடும்பம் நடத்துற அளவுக்கு இருக்கா, இப்படிப்பட்ட குடும்பத்துல நான் பொண்ணு எடுத்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்றா. ஆனா ஒரு அன்பான கணவன் என்ன சொல்வார் தெரியுமாமா, உன் அப்பா கடனை அடைக்கிற வரைக்கும் முழு சம்பளத்தையும் நீ அவருக்கு கொடு, நான் உன் மேல அன்பு வச்சேனே தவிர உன் பணத்து மேல அன்பு வைக்கலன்னு சொல்லுவாருங்கம்மா. அந்த புரிதல், அந்த விட்டு கொடுத்தல், அந்த சகிப்புத்தன்மை இருக்கு பாத்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு அன்பான கணவனை தானமா ஒவ்வொரு மனைவியும் எதிர்பார்க்கலாங்க நடுவர் அவர்களே. திருக்குறள்ல அன்பின் பெருமைய திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காருமா. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது ஒரு இல்லறம் நல்லறமா இருக்கணும்னா அன்பு தாங்க முதல் படி. அன்பினால் கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் எண்ணிலே அடங்காதுமா. ஆற்றல், மன வலிமை, உடல் வலிமை, அறிவாக்கம், இவற்றுக்கு எல்லாமே அன்பு தானமா உறுதுணையா இருக்கு. கணவன் மனைவி என்னும் பந்தத்தை விட புனிதமான உறவு வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. புனிதமானது மட்டுமல்லம்மா, இதயத்திற்கு மிக நெருக்கமானது அந்த அன்பு தானம்மா. ஒருவருக்கு ஒருவர் இந்த தாங்கி அணைக்கிற அன்பு, இரண்டர கலந்த வாழ்வு என்பதெல்லாம் இந்த கணவன் மனைவிக்கு உறவுக்கு தானம்மா. ஒரு நாள் மனைவிக்கு உடம்பு முடியல. அவள் கணவன் அவள் கையில காஃபியை கொடுத்து அவள் குளிப்பதற்கு வெந்நீரை போட்டு அதை கொண்டு இறக்கி வைக்கிறார். அவர் கூடவே இருந்து அவளுக்கு தேவையானதெல்லாம் செய்யறாருமா. இந்த பேரானந்தத்துல மனைவிக்கு உடல் சோர்வெல்லாம் நீங்கிடுது. இப்படிப்பட்ட கணவனை தானமா மனைவி எதிர்பார்க்கிறார். நடுவர் அவர்களே, ஒரு திரைப்பட பாடல் ஒண்ணு நினைவுக்கு வருது. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன், காலம் உள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன், நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச பசும்பொன்னா பித்தளையா தவறாக நான் நினைத்தேன், நேரில் வந்த ஆண்டவனே. கவிஞர் வாலி அவர்கள் அன்பை பற்றி மிக அழகா எழுதியிருக்கிறார்மா. இல்லறத்துல இருவரும் இரு கண்கள், ஒரு கண் வலி இருக்க மற்றொரு கண் தூங்காதுமா. கணவன் மனைவியோட அன்பு ஆத்மார்த்தமான பிணைப்பு. அப்படிப்பட்ட அன்பான வாழ்க்கை துணை கிடைச்சிட்டா இல்லறமே நல்லலமா இருக்கும் நடுவர் அவர்களே. கவிஞர் வைரமுத்து கூட ஒரு பாடல்ல கணவன் மனைவியோட அன்பை பற்றி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு கணவன் மனைவியிடம் சொல்றார், பூமியில நான் வாழற காலம் வரைக்கும், அதாவது இந்த உயிர் உள்ள வரைக்கும் என் ஜீவன் உன்னை சேரும்னு. அன்பான வாழ்க்கை துணையால மட்டும்தாம்மா இப்படியெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா, இப்போ கணவன் நல்ல அறிவா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அறிவான கணவன் போய் மனைவி கிட்ட, என் வாழ்நாள் முழுக்க அறிவானவனா இருக்கேனே, அதே மாதிரியே நீயும் என் வாழ்நாள் முழுக்க அறிவான மனைவியா இருன்னு எந்த அறிவினா சொல்லுமாமா? நிச்சயமா சொல்லாது. ஏன்னா அதுல சுயநலம் இருக்குமா. ஆனா இந்த அன்பை பொறுத்த வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது சுயநலம் இல்லாதமா.
அரசியல்கள் அனைத்திற்குமே இந்த அன்புதாமா அடிநாதம். இப்போ எடுத்துக்காட்ட உதாரணமா நம்ம இறை சாதனை மார்க்கம் என்ற மனவளை கல்விடத்துல ஒவ்வொரு இல்லறத்திலும் இருக்கின்ற அறியாமை என்ற இருளை நீக்கி இல்லறம் நல்லறமாக இருக்கிறதுக்காக அன்பு என்ற நெய்யினாலும் அறிவு என்ற தீபச்சுடராலும் ஒவ்வொரு குடும்பமும் ஒளிமயமாய் கொண்டிருக்கிறதம்மா. அன்பே வலிமையானது. அன்பே இல்லறத்திற்கு தான் உலகமே இந்த அன்பான இல்லறத்துக்கு தானமா இயங்கியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இல்லறத்தை தானமா ஒவ்வொரு கணவன் மனைவியும் எதிர்பார்க்கிறாங்கம்மா. நடுவரம்மா அவர்களே, அன்பிற்கே நீங்கள் தீர்ப்பளிப்பீர்கள் என்று நம்பி என்னுடைய வாதத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த இறை சாதனை மாதத்திற்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிமா, அருமை அருமை, சிறப்புமா. சரியான பதிலடி கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். ஒரு பொண்ணு பார்க்க போனா பொண்ணு பண்பா இருக்கா, பையன் பணிவா இருக்கானா, 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு 2 பேரையும் பேச விட்டு அழகு பாக்குறாங்க பெரியவங்க இந்த காலத்துல அப்படின்ட்டு உண்மையான நிகழ்ச்சியை பதிவு செய்தாங்க. உண்மையிலே அம்மா சொன்ன மாதிரி அறிவு அதிகம் உள்ள பெண்கள் டிஸ்டன்ஸ் தாங்க மெயின்டைன் பண்றாங்க. எங்க பக்கத்து வீட்டுல பையனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. லவ் மேரேஜ் தான். ஆனா அந்த பெண் கணவனை விட அதிகம் படிச்சு அவனை விட 1 லட்சம் அதிகம் சம்பாதிக்கிற பொண்ணு. அவர் தம் புருஷன், மாமனாரு, மாமியாரு யாரையும் மதிக்கிறது இல்லைங்க. இந்த நேரத்துல ஒரு அழகான ஒரு இளையராஜா பாடல் நினைவுக்கு வருது. பொண்ணும் பொருள் போகும் வரும், அன்பு மட்டும் போவதில்லை, தேடும் பணம் ஓடிவிடும், தெய்வம் விட்டு போவதில்லை அப்படின்னு. அறிவை கொண்டு நம்ம சம்பாதித்த பொண்ணு பொருள் எல்லாம் நம்ம விட்டு ஒரு நாள் போயிடுங்க. ஆனா அன்பு மட்டும் என்னைக்குமே போகாதுங்கிறது அம்மா சிறப்பா எடுத்து சொன்னாங்க. அன்பான பெண் ஒருவனுக்கு அமைஞ்சிட்டா அந்த குடும்பத்தை அரவணைத்து போவாள் என்று தன் வாதத்தை சிறப்பாக எடுத்து சொன்னாங்க. உன் பணத்தை நேசிக்கல, உன் அன்பை மட்டும்தான் நேசிச்சேன்னு ஒரு குடும்பத்துல நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை சுட்டி காட்டி, ஒரு குடும்பத்துல அன்பு இருந்தாதான் பண்பாகவும் பயனுடையதாகவும் வாழ முடியும் என்று வள்ளுவனையும் சுட்டி காட்டி, அன்புதான் உடலோடும் உயிரோடும் 2 கலந்திருப்பது, அன்புக்குத்தான் உலகமே இயங்குகிறது என்று படபடவென்று பேசி தன் வாதத்தை நிறைவு செய்திருக்கின்றார்கள். சிறப்புமா, சிறப்பு. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அறிவைத்தான் ஒவ்வொரு வாழ்க்கை துணையும் எதிர்பார்க்கிறாங்க என்று எதிர்வாதம் பேச வருகிறார் இறையாசிரியர் ஜெயஸ்ரீ அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் தெலுங்கானாவினுடைய தலைநகரமான ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள். மனவளக்கலையிலே பிரம்மஞானம் முடித்து இறை சாதனை மார்க்கத்திலே 3 வருடங்களுக்கு மேலாக பயணித்து வருகின்றார்கள். கர்நாடக இசை படித்தவர்கள். இத்துணை சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அறிவார்ந்த நடுவர் அவர்களே, அன்பை பற்றியும் அறிவை பற்றியும் பேச வந்திருக்கின்ற உடன்பிறவா சகோதரிகளே, மற்றும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பு பேசிய ஜெயந்தி ராதா அம்மா அவர்கள் நல்ல பட்டாசு மாதிரி பேசிட்டு போயிருக்காங்க. ஆனா என்ன ரொம்ப அப்பாவியா இருக்காங்க. ஏன்னா அறிவை பற்றி அறியாததுனாலே. தலைவலி வந்தா மருந்து தடவி விடணுமா? தலைவலியே எப்படிம்மா தலைவலிக்கு மருந்து தடவி விட முடியும்? ஒரு அழகான வாலி எழுதிய எம்ஜிஆர் பாடலோடு தொடங்குவோம். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டு விடு, காலம் மாறது கருத்தும் மாறது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. ஒரு அழகான பாடல் இல்லையா? விதியை மதியால் வெல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இங்க விதி என்பதே கல்யாணம் தான்மா. அது எப்படியும் நடந்துடும். அதை சமாளிச்சு ஜெயிக்கணும்னா உங்களுக்கு மதி, அறிவு வேலை செய்யணும். அதை பத்தி தான்மா நான் பேச வந்திருக்கேன். குடும்பத்தினுடைய கண்களே பெண்கள் தான் இல்லையா? பெண்ணில் பெருந்தக்க யாவுளை என திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதாவது குடும்பத்தை சிறப்பா நிர்வாகம் செய்து வழி நடத்த வாழ்க்கை துணை பெரிதும் எதிர்பார்ப்பது அன்பா அறிவா
இந்த மாதிரி ஒரு தலைப்பை பேசிட்டு இருக்கிற போது நான் திடீர்னு வந்து நீ நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீக்கடையில நின்னு தின்னு பாரு பண்ணு அப்படின்னு சம்பந்தமே இல்லாத பேசினா எப்படி இருக்கும்? நல்ல சக்கரை பொங்கலுக்கு சுட சுட சாம்பார் ஊத்தின மாதிரி கேவலமா இருக்காதா? குடும்பத்தை திறமையா நிர்வாகம் பண்றது அன்பாக இருப்பவர்களுக்கு எந்த சம்மதமும் இருக்காதுங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக இந்த 3 பேரும் பேச வந்திருக்கிறது நகைச்சுவைக்கு உரிய விஷயமா இருக்குங்க. நடுவர் அவர்களே, அன்பு அன்புன்னு சொல்றாங்களே, அந்த அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா காலம் முழுவதும் தகப்பனின் தயவிலும் கணவனின் கருணையிலும் பிள்ளைகளின் பிடியிலும் சிக்கி சுயமரியாதையை இழந்து அடுப்பங்கரையில் ஒரு கரப்பாம்பூச்சி போல ஒளிந்து கொண்டிருந்தாங்க. ஆனா நாங்க ஒரே நேரத்துல 9 வேலை பார்க்கக்கூடிய திறமை அறிவார்ந்த எங்களுக்கு தாங்க இருக்கு. நாங்கள் எல்லாம் சல்வார் போட்ட ஸ்பைடர் மேனுங்க. கேப் கிடைக்கிற நேரத்துல எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதான்னு நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோங்க. நாங்க பாக்குறதுக்கு ஒரு ரூபம், உள்ளுக்குள்ள பார்த்தா பல ரூபம் நடுவர் அவர்களே. ஆகையால் பெஸ்டும் நாங்க தான், பீஸ்டும் நாங்க தான். இப்படிப்பட்ட பெண்களை தாங்க ஒவ்வொரு ஆண்களும் எதிர்பார்க்கிறாங்க. நடுவர் அவர்களே, எங்கள் மாமியார் சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது நிறைவேறாமலேயே போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க 2 பேரும் எங்க அறிவை கொண்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு மிகப்பெரிய ஒரு வீடு வாங்கியிருக்கோங்க. இதை தாண்டி ஒவ்வொரு வாழ்க்கை துணையும் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு பிரபலமான இயக்குனருங்க தன்னுடைய கனவை அடைவதற்கு முன்னாடியே திருமணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அந்த இயக்குனர் பேட்டி கொடுக்கறப்போ ஒரு பேட்டியில சொல்றாரு, என் வீட்டு வாடகை எவ்வளோன்னு தெரியாது, போன் பில் கரண்ட் பில் எவ்வளோன்னு தெரியாது, எல்லாத்தையும் என் மனைவி தான் பார்த்துக்கிறார், அதனாலதான் இன்னைக்கு இயக்குனரா ஜெயிக்க முடிஞ்சதுன்னு சொல்றாரு. அவர் வேறு யாரும் இல்லைங்க, தனது 2வது படத்திலேயே பல தேசிய விருதுகளை அள்ளி குவித்த வெற்றிமாறனுங்க. அவருக்கு அறிவான பெண் கிடைச்சதுனால தான் வாழ்க்கையில பல வெற்றிகளை பெற முடிஞ்சது. அன்பு உள்ளவர்கள் சிம்னி விளக்கு மாதிரிங்க. அவங்க குடும்பத்துக்காக உழைச்சு கருகி போனாங்க. அவங்களுடைய வெளிச்சம் ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுருங்கி போயிடுச்சு. ஆனா எங்களை மாதிரி அறிவான பெண்கள் எல்இடி பல்பு மாதிரிங்க, குறைஞ்ச வாட்ஸ்ல ஸ்மார்ட்டா எரிஞ்சு குடும்பத்தையே பிரகாசப்படுத்துறோமே. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையைத்தானே எதிர்பார்க்கிறாங்க. நாங்க நிறைய சம்பாதிச்சு வீட்டை நிர்வாகம் பண்றோம். எங்க மாமனார் மாமியார் குருந்தனார் பிள்ளைகள் எல்லோருக்குமே தேவையான அத்தனையும் கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்கிறோமே. ஒரு சுமையை 2 பேரு சுமந்தா எளிதா, ஒருத்தரே சுமந்தா எளிதாங்க? சொல்லுங்க நடுவர் அவர்களே. சமீபத்துல சன் நியூஸ்ல ஒரு செய்திங்க. ஒரு மணப்பெண் மேடையில இருக்காங்க. மணமேடையில மாப்பிள்ள ஃபுல்லா குடிச்சிருக்கான். திருமணம் செய்து வைக்க வந்த பூஜாரியார் பெண் யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு மப்பிள இருக்கான். இதே அன்பான பெண்ணா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன்னு கல்யாணம் பண்ணிருப்பா இல்லையா? ஆனா புத்திசாலியான அந்த பெண் கல்யாணத்தன்னைக்கே தண்ணி அடிச்சிட்டு வர்ற ஆளு மத்த நாள்ல எப்படி இருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு கல்யாணத்தையே நிறுத்திட்டா. மாப்பிள்ளையும் அவங்க உறவினர்களையும் ரூம்ல போட்டு பூட்டி வச்சு வரதட்சணையை திருப்பி கொடுத்தாத்தான் வெளியில விடுவேன்னு என்று சொல்லியிருக்காங்க. இந்த தைரியம் அறிவு தாங்க தகப்பனுடைய குடும்பத்தை காப்பாத்தியது. இல்லைன்னா இந்த மாதிரி பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு வாழ்க்கை முழுக்க அந்த தகப்பனும் தாயும் கஷ்டப்படணுமே, அந்த பொண்ணும் சேர்ந்தே கஷ்டப்படணும் இல்லையா? இப்படிப்பட்ட துணிச்சலும் புத்திசாலியும் உள்ள வாழ்க்கை துணையைத்தானே எதிர்பார்க்கிறாங்க நடுவர் அவர்களே. அன்பான பெண்கள் குடும்பத்துக்கு தன்னை கரைத்து கொண்டு தெய்வமாக இருந்தாங்க. ஆனால் அறிவான மனைவிகள் தங்களுக்குள்ளே குடும்பத்தை கரைத்து கொண்டு புத்திசாலிகளாக இருக்காங்க. ஆகையால் அறிவு தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கும். வள்ளுவர் கூட அறிவுடையார் எல்லாம் உடையர், அறிவிலார் என்னுடையரேனும் இலர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அறிவுடையவர்கள் எல்லாம் உடையவர்கள் என்றும்
அறிவில்லாதவர்கள் எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் எதுவும் இல்லாதவருக்கு சமம் என்று கூறுகிறார். ஆகையால் அறிவு என்பது நாலெட்ஜுங்க, அன்பு என்பது பேக்கேஜ். இந்த அன்பு ரொம்ப அதிகமானா டேமேஜ். அறிவு இருந்தால் அடுத்தவர்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மையா இருக்கிறத விட நமக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா இருக்கலாம். கற்றோர்க்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று கூறி உங்களுடைய தீர்ப்பை அறிவுக்கே அளிக்க வேண்டும் என இந்த விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன். இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய இறை சாதனை மார்க்கத்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றி. அருமை அருமை. நிறைய ரைமிங்ஸ் வார்த்தைகள் எல்லாம் போட்டு சிறப்பாக தன்னம்பிக்கையோடு தன் வாதத்தை வைத்து நிறைவு செய்திருக்கின்றார்கள். என்னம்மா நீங்க அறிவுக்கு வேலை கொடுங்கம்மா, சும்மா அன்பு அன்புன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்னும் வேலைக்காகாது என்று ஒரு அழகான பாடலோடு தொடங்கி வள்ளுவனையும் சுட்டி காட்டி, நாங்க 4 சுவத்துக்குள்ள கரப்பாம்பூச்சி மாதிரி ஒளிய மாட்டோம், நாங்க தேனி மாதிரி சுறுசுறுப்பா வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, கணவன்மார்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காம அவர்கள் வாழ்க்கையில முன்னேறி வெற்றி பெறுவதற்கு எங்களை மாதிரி அறிவான பெண்களால மட்டும்தாம்மா முடியும் அப்படின்னும், வீட்டில் பிள்ளைகளுக்கு அறிவை ஊட்டக்கூடிய டியூஷன் ஆசிரியராகவும் நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய அறிவான புத்திசாலித்தனமான பெண்களாகவும் இருக்கின்றோம் என்று மிக சிறப்பாக தன் வாதத்தை வைத்துள்ளார்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு பாடல் நினைவுக்கு வருதுங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு என்பது போல திறமையும் தைரியமும் துணிச்சலும் புத்திசாலித்தனத்தையும் தான் ஒவ்வொரு வாழ்க்கை துணையும் எதிர்பார்க்கிறார்கள் என்று மிக சிறப்பாக பேசி தன் அணிக்கு வலு சேர்த்து விட்டு நிறைவு செய்திருக்கின்றார்கள். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அதற்கு சரியான பதிலடி கொடுக்க இறையாசிரியர் தனபாக்கியம் அம்மா இணைப்பில் இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சிங்கார சென்னையை சார்ந்தவர்கள். மனவளக்கலையிலே 15 வருடங்களுக்கு முன்பாகவே பிரம்மஞானம் முடித்து கடந்த 5 வருடங்களாக சேவை செய்து வருகின்றார்கள். இறை சாதனை மார்க்கத்தில் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக பயணித்து வருகின்றார்கள். இவர்கள் சைவ சித்தாந்தம் பயின்று வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்களை கணவன் மனைவி பெரிதும் எதிர்பார்ப்பது அன்புதாங்க என்று தன் கணீர் குரலில் பேச வருகிறார். அம்மா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கும் நடுவரம்மா அவர்களுக்கும், என் அணியில் அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரிகளுக்கும், எதிரணியில் அமர்ந்திருக்கும் அறிவான சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பெரிதும் எதிர்பார்ப்பது அன்பே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன். உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் அன்பான வணக்கம் இல்ல பணிவான வணக்கம் தானே ஆரம்பிப்போம். அனைவருக்கும் அறிவான வணக்கம்னு ஆரம்பிக்க முடியுமா? நடுவர் அவர்களே, முதல்ல பேசினாங்க ஜெயராணி அம்மா, சொன்னாங்க அறிவுதான் இல்லறத்துக்கு தேவைன்னு பேசுறாங்க. முதல்ல நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கணுமா? அறிவு இருந்தா போதும்னு நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? அன்பு என்ற அடிப்படையில் தானே கல்யாணமே பண்ணியிருக்கோம். அதை வச்சுத்தானே இல்லறமே நடத்த முடியும். இன்னொன்னு சொன்னாங்க, 2 இதையும் சேர்ந்தால்தான் காதல் வருமா. ஜெயராணிமா சொன்னாங்க, அன்பு என்ற மந்திரத்தை யூஸ் பண்ணாதாமா காதலே வரும். காதல் பண்ணத்தான் அன்பு வேணும், காசு பண்ணத்தான் அறிவு வேணும். அறிவு வெளியே இருந்து உள்ள வருது, அன்பு உள்ள இருந்து வெளியே வருது. எப்பயுமே உள்ள இருக்கிறதுக்குத்தான் பவர் ஜாஸ்தி. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா, தெரிஞ்சுக்கோங்க. அறிவு பில்ல பார்க்கும், அன்பு உறவை பார்க்கும். நடுவர் அவர்களே, மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் கடிதம் எழுதுறாங்க. எப்படி எழுதுவாங்க? அன்புள்ள மனைவிக்கு அன்புள்ள கணவனுக்கும் தானே எழுதுவாங்க. அறிவுள்ள கணவனுக்கு அறிவுள்ள மனைவிக்குன்னு எழுதுவாங்களா? நடுவர் அவர்களே, அன்பின் வலியது உயிர்நிலை, அத்தில்லாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்று திருவள்ளுவர் 2000 ஆண்டிற்கு முன்னரே அன்பை பற்றி அழகாக சொல்லியுள்ளார். அன்பு இல்லாதவர்கள் நிலை எலும்பு மேல் போர்த்தப்பட்ட தோல், அவ்வளவுதான். மனிதன்னாவே அன்புதான். இன்னும் சொல்ல போனா வடிவேல் பாசை தான் இதுக்கு பெஸ்ட்.
பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கம்மா, பணியில் இருக்கும் கணவரிடம் மாத சம்பளம் எப்படி எப்படி செலவு பண்ணலாம், எப்படி எப்படி மீதம் பிடிக்கலாம் என்று மனைவி அறிவால் ஆய்வு செய்யலாம். கணவன் கொண்டிருக்கும் அன்பை அறிவால் ஆய்வு செய்ய புகுந்தால் என்ன ஆகும் நடுவரம்மா அவர்களே? பிரச்சனை தாமா வரும். விளைவு விபரீதமாகும். அன்பு எங்கும் ஆய்வுக்கு அகப்படாதன்று, உணர்வுக்கு மட்டுமே புலப்படுவது. என் மீது இவர் அன்பு கொண்டிருக்கின்றார் என்று கூறலாமே தவிர ஆய்வுக்கு அகப்படுமா அவர் அன்பு? அன்பு தாங்க எல்லாத்துக்கும் ஆணிவேரா இருக்கு நடுவர் அவர்களே. கண்ணதாசனின் அருமையான பாடல் வரிகள். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம், இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம், இந்த 6 கட்டளை அறிந்த மனதில் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. அன்பு மனித வடிவில் தெய்வம் என்று கண்ணதாசன் அவர்கள் அன்பை பற்றி அழுத்தமா பாடியுள்ளார். ஜெயஸ்ரீ அம்மா சொன்னீங்களே, ஒரே நேரத்துல 9 வேலையை பார்க்கக்கூடிய திறமை அறிவான மனைவிக்குத்தான் இருக்குதுன்னு பேசுறீங்களே. எங்களை மாதிரி அன்பான மனைவிகள் ஒரே நேரத்துல பல வேலைகளை பார்ப்போமா? காலையில் வேலையில் வாழ்க்கை துணையை எழுந்தவுடன் பேப்பர் படிப்பார், டிவியில் நியூஸ் பார்ப்பார். மனைவி நாங்க அடுப்பில் குக்கரில் பருப்பை போட்டு எத்தனை விசில் வருதுன்னு பார்த்துக்கிட்டு, இந்த பக்கம் தண்ணி இல்லைனா மோட்டர் சுவிட்சை போட்டு, வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு அதையும் பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அம்மா புக்க காணோம் என்று பையன் சொல்லுவான், அதையும் தேடி எடுத்து கொடுத்து, காலையில் டிஃபன் செய்து கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடுத்து, பிறகு மதிய சாப்பாடை கட்டி கொடுத்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பவள் தான் அன்பான மனைவிமா. அதுக்கப்புறம் கணவன் ஆபீஸில் கிளம்புவார். பைக் சாவி எங்கே, கண்ணாடி எங்கே, ஹெல்மெட் எங்கே என்று கேட்க அதையும் தேடி எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து வாசல் வரையும் வழி அனுப்பி வைப்பவள் தான் எங்களை மாதிரி அன்பான மனைவி இல்லையாமா? இப்படிப்பட்ட அன்பான வாழ்க்கை துணையைத்தான் ஒவ்வொரு கணவனும் பாக்குறாங்கம்மா. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணுமா. அது மட்டுமா, தனது வாழ்க்கை துணையை கவனித்துக் கொண்டு தனக்கு பிடித்ததை விட தன் கணவனுக்கு என்ன பிடிக்கும், தன் குழந்தைக்கு என்ன பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து செய்பவள் தான் அன்பான மனைவி. அப்படிப்பட்ட அன்பான மனைவியைத்தான் கணவனுக்கு பிடிக்கும் இல்லையாமா? மாலையில் தன் வேலை முடிந்து வீட்டிற்கு வரும்போதே கணவன் பைக்கை நிறுத்தும் போதே அதிகப்படியான ஒரு உருமல் சத்தம் கேட்கும் பாருங்க. அப்போது அன்பான மனைவி கணவன் கோபமா இருப்பதை புரிஞ்சுக்கிட்டு மனைவி என்ன சொல்வாள் தெரியுமா? தன் கணவன் என்ன திட்டினாலும் அன்பான மனைவி அமைதியாக இருப்பாள். கணவன் பின்னாடியே போய், என்னங்க ஆபீஸ்ல பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் சரியாகிவிடும், கோபப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று சமாதானப்படுத்தி, இந்தாங்க இந்த காப்பியை முதல்ல குடிங்க என்று அன்பான மனைவி சொல்லுவாள். கணவன் காப்பியை வாங்கி குடித்துக் கொண்டே மனைவி முகத்தை பார்த்தவுடன் கணவனின் கோபம் சற்று குறைந்துவிடும். நடுவர் அவர்களே, உடனே கணவன் நினைத்து பார்ப்பார், இந்த மாதிரி என்ன புரிந்து கொண்ட அன்பான மனைவி கிடைத்ததற்கு நான் பாக்கியம் செய்துள்ளேன் என்று கணவன் நினைத்து பார்ப்பார். இப்படிப்பட்ட அன்பான மனைவியைத்தான் ஒவ்வொரு கணவனும் எதிர்பார்க்கிறாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நான் இப்படி தென்பா இருக்கேன், தைரியமா வந்து உட்கார்ந்து இருக்கேன், திடமா இருக்கேன், அதுக்கு யார் காரணம்? கணவனுடைய அன்புதான் காரணம். கணவனுடைய அன்புதான் காரணம் என்று என் வாதத்தை நிறைவு செய்கின்றேன். அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அம்மா அவர்களுக்கும் அன்புக்கே தீர்ப்பளிப்பார் என்று சொல்லி என் வாய்ப்பளித்த இறை சாதனை மார்க்கத்திற்கும் இறை ஆசிரியர்களுக்கும் இறை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி நன்றி. சிறப்புமா, சிறப்பு, நன்றி. ஆரம்பத்திலேயே அம்மா அன்பு அன்பு என்ற வார்த்தைகளை போட்டு நம்ம எல்லாம் பாசமழையில நிகழ வைத்தார்கள் இல்லையா? ஒரு கடிதம் எழுதினா கூட எப்படிங்க எழுதுவீங்க, அன்புள்ளனதானே ஆரம்பிப்பீங்க என்று அழகா சொன்னாங்க. அன்புள்ள மன்னவனே
ஆசையில் ஓர் கடிதம், அதை கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தேன். அருமையான பாடல் இல்லைங்களா? யார் ஒருத்தர்கிட்ட அன்பு, நன்றி உணர்வு, கருணை உள்ளம் இருக்குதோ அவன் தாங்க மனுஷன் அப்படின்னு கண்ணதாசனுடைய வரிகளை நினைவுபடுத்தினாங்க. வள்ளுவனையும் சுட்டி காட்டினார்கள். ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்வாங்க எங்களை மாதிரி அன்பான மனைவி என்றும், அன்புதான் குடும்பத்திற்கு ஆணிவேராக இருக்கிறது என்றும், காசு பண்ணத்தாம அறிவு வேணும், காதல் பண்ண அன்புதாங்க வேணும், அன்புதான் அறிவுக்கு அஸ்திவாரம் என்று தன் வாதத்தை ஸ்ட்ராங்கா பதிய வைத்து நிறைவு செய்திருக்கின்றார்கள். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இதற்கு எதிரணியில் உள்ள இறையாசிரியர் மலர்விழி அம்மா அறிவுதான் என்று எப்படி பதிலடி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. வாருங்கள் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் மாம்பழத்திற்கே பேர் போன சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். மனவளக்கலையிலே MA முடித்து துணை பேராசிரியராக கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக சேவை செய்து வருகின்றார்கள். இறை சாதனை மார்க்கத்திலே கடந்த 2 வருடங்களாக பயணித்து வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். நடுவராக அமர்ந்திருக்கும் இறை மலரம்மா அவர்களுக்கும், எனது அணியில் பேசி அமர்ந்திருக்கும் அறிவான சகோதரிகளுக்கும், எதிரணியில் எதிர்வாதம் செய்து கொண்டிருக்கும் அன்பான சகோதரிகளுக்கும், மற்றும் இங்கு கூடியுள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். எதிரணியை நினைப்பாங்க அன்பான வணக்கம்னு தானே சொன்னாங்க, அறிவான வணக்கம்னு சொல்லலையே. அறிவு இருந்தாதாம அன்பான வணக்கம்னு சொல்ல முடியும் நடுவர் அவர்களே. ஆக கணவன் மனைவி பெரிதும் எதிர்பார்ப்பது அறிவே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேம்மா. ஒரு குடும்பத்துல அன்பு மலர வேண்டும் என்றால் அறிவு வளர வேண்டும் நடுவரம்மா. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவில்லையாமா. அன்பு என்ற அம்மாவை அப்பா என்ற அறிவுதாமா வழிநடத்துகிறது. இது உண்மையா இல்லையாமா? தனபாய்க்கு அம்மா சொன்னாங்க, கடிதம் எழுதும் போது அன்பான கணவனுக்கு அன்பான மனைவிக்குன்னு தானே எழுதுவீங்கன்னு கேட்டாங்க. அன்பான கணவன் அன்பான மனைவின்னு எழுதுறதுக்கு படிப்பறிவு வேணும் நடுவர் அவர்களே. இன்னொன்னு சொன்னாங்க, அன்பான மனைவி பல வேலைகள் செய்யறாங்கன்னு. அம்மா, அறிவு இருந்தாதாம அடுத்தடுத்து எந்த வேலைகள் செய்யணும், எப்படி செய்யணும் சிந்திச்சு செய்ய முடியும். அன்பான கணவர் இருந்தா போதும், அன்பான மனைவி இருந்தா போதும்னு பேசுனாங்களே எதிரணியினர். அம்மா, எங்க ஊர்ல அன்பான ஒரு பெண்ணு 5ஆம் வகுப்பு தாமா படிச்சிருக்கு. நல்ல குணமுள்ள பண்பான பெண் தான். அவங்க பிள்ளைங்களுக்கு கட்டிக்குவாங்களா? கேட்டு சொல்லுங்க நடுவர் அவர்களே. அன்பு நிரந்தரம் இல்லம்மா, மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு அம்மா அப்பா தான் எல்லான்னு இருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் கணவன் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்பா கூப்பிடுவாரு, வாமா வீட்டுக்கு. அவரை யாருப்பா பாத்துக்கிறது? எவரம்மா? உங்க மாப்பிள்ளை தான். இதுவே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் கணவனை அம்போன்னு தனியா விட்டுருவாங்க. அந்த குழந்தை மேல அன்பு அதிகமாயிரும். இது போலமா அன்பு மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா அறிவு மாறாதது, நிரந்தரமானது நடுவர் அவர்களே. திருமணம் ஆன புதுசுல மனைவிய மானே தேனே பொன்மானேன்னு கொஞ்சுவாங்க. வெளியில கூட்டிட்டும் போவாங்க. அப்படி கூட்டிட்டு போறப்ப ஒரு சின்ன முள் குத்தினா கூட போதும், உடனே அந்த முள்ளை திட்டுவான். மனைவினுடைய காலை பிடிச்சு அன்பா அந்த முள்ளை எடுத்து விடுவான். ஆனா அதுவே சில வருடம் ஆச்சுன்னா அதே முள் குத்தினாலும் பார்த்து வரக்கூடாதா, கண்ணு தெரியல, அந்த திட்டு மனைவிக்கு மாறிடும். இப்படி அன்பு மாறிக்கொண்டே இருக்கும் நடுவர் அவர்களே. தன் மனைவிய நண்பரிடத்துல அறிமுகப்படுத்தும் போது கூட மனைவி அறிவா இருக்கணும், நல்லா பேசணும், திறமையா இருக்கணும், புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் தானே ஒவ்வொரு கணவனும் எதிர்பார்க்கறாங்க நடுவர் அவர்களே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் இருக்கத்தான் செய்யும். எல்லா வீட்லேயும் சிக்கல் இருக்கத்தான் செய்யணும்னு நம்ம குரு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் படுத்து காலையில் எழுந்தா யார் முதல்ல போய் தன் வாழ்க்கை துணைகிட்ட பேசுகிறாங்களோ அவங்க தான் அறிவாளின்னு சொல்லுவாங்க.
அதுக்குத்தான் மனதைரியமும் மனதிடமும் வேணும். அவங்க தான் மிகச்சிறந்த அறிவாளின்னு நம்மளுடைய குரு வேதாத்திரி மகரிஷி அவங்க கூட சொல்லியிருக்காங்க நடுவர் அவர்களே. மகரிஷிய அன்பு திருக்கோயில்னு வைக்காம அறிவு திருக்கோயில்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுங்களா? மக்களிடையே அறிவின் பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அடிக்கடி விவாதங்கள், சண்டைகள் வரத்தான் செய்யும். ஆனா யார் ஒருவர் அறிவின் தெளிவோடு இருக்காங்களோ அங்க சண்டை வராது. அதனாலதான் மகரிஷி அறிவின் குறைபாடு போக்குவதற்கு அறிவு திருக்கோயில்னு பேர் வச்சிருக்காங்க நடுவரம்மா. என் கணவன் நல்ல புத்திசாலிங்க, நல்ல வியாபாரம் பண்ணுவாரு, எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு அப்படின்னு மனைவியும், என் மனைவி நல்ல அறிவாளிங்க, குடும்பத்தை குழந்தைங்கள நல்லா பார்த்துப்பா, வரவுக்கேத்த செலவு கையாளுவா அப்படின்னு கணவனும் சொல்லி பெருமைப்படுவாங்க. இதெல்லாம் அறிவு இருந்தாதான் கிடைக்குமா? ஒரு குடும்பத்துல மாமியார் மருமகளை சத்தம் போடுறாங்க. அந்த நேரத்துல கணவன் உள்ளே வராரு. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா பக்கம் பேசுறதா மனைவி பக்கம் பேசுறதா ஒரே சிக்கலான சூழ்நிலை. ஆனா அந்த மனைவி எப்படி இருக்கணும்னு அவ எதிர்பார்க்கறாரு? மனைவி சொல்லுவாங்க, அவங்க வயசு அப்படிங்க, அவங்க குணம் அப்படி, அம்மா தானே, எங்க அம்மா சொன்னா நான் கோச்சிப்பனா? இதுதாங்க ஒரு அறிவுபூர்வமான மனைவியின் அணுகுமுறை. இதுதான் ஒவ்வொரு கணவனும் எதிர்பார்க்கறாங்க நடுவர் அவர்களே. ஒரு மனைவி தன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கா. இருட்டிடுச்சு, கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு, 5 கிலோமீட்டர் போகணும். ஒரு ஆட்டோ பிடித்து ஏறி உட்கார்றா. ஆட்டோக்காரன் ஃபுல்லா குடிச்சிருக்கான். அவன் பார்வையும் சரியில்லை, பேசுறதும் சரியில்லை. உடனே அந்த புத்திசாலி மனைவி என்ன பண்றது, போன் எடுக்கிறா. ஏங்க, எங்க இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன்லையா? இல்லை வீட்டுக்கு வந்துட்டீங்களா? சரிங்க, நானும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஆட்டோக்காரன் காதுபட பேசுறா. அவ்வளோதாங்க, அந்த ஆட்டோக்காரன் பயந்து போய் பத்திரமா வீட்டுக்கு கொண்டாந்து சேர்த்துட்டான். காசு கூட வாங்கலங்க, வேகமா கிளம்பிட்டான். இதுதாங்க தற்காத்து தற்கொண்டான் பேணி அப்படிங்கிற குரலுக்கேற்ப நிலைமையை சமாளிக்க தெரிந்த ஒரு அறிவான வாழ்க்கை துணை தாங்க எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க நடுவர் அவர்களே. அறிவிருந்தா அன்பு தானா வரும் என்பதால் தான் வள்ளுவன் சொன்னான், அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று. ஆகவே நடுவர் அவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அறிவுடைய வாழ்க்கை துணையைத்தான் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறாங்க என்று சொல்லி அறிவுக்க தீர்ப்பளிப்பீர்கள் என்று என்னுடைய வாதத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த இறை சாதனை மார்க்கத்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. அருமையான பதிவம்மா, மிக மிக சிறப்பு. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். இந்த பாடல்ல அன்பும் அறிவும் இருந்தால் பேரையும் ஊரையும் வாங்க முடியும் என்று சொல்றாங்க. ஆனாலும் அறிவு ஒரு படி மேலாகத்தாங்க இருக்கு. இப்போ பொதுவா அப்பாவை தான் எல்லாருமே முதன்மைப்படுத்துவோம் இல்லையா? இன்ஷியல் கூட அப்பாவுடைய இன்ஷியல தானே போடுறோம். அது மட்டுமல்ல, அன்பு மாறிக்கொண்டே இருக்கும், அறிவு நிலைத்திருக்கும் என்றும் சொன்னாங்க. எல்லா பொருட்களிலும் மெய்ப்பொருளை காண்பது அறிவு என்றும் வள்ளுவனை சுட்டி காட்டி மகரிஷிய அன்பு திருக்கோயில்னு பேர் வைக்கல. ஏன்னா மக்களிடத்துல அறிவு பற்றாக்குறைதான் காரணம். அதனால அறிவு திருக்கோயில்னு வைத்தார்கள் என்று சரியான கேள்வி கேட்டு தன் வாதத்தை நிறைவு செய்திருக்கின்றார்கள். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அதற்கு பதிலடி கொடுக்க இறுதி பேச்சாளராக இறை ஆசிரியர் அருணா கிருஷ்ணன் அம்மாவை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். அம்மா அவர்கள் நம்முடைய குரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்த கூடுவாஞ்சேரி என்ற புண்ணிய பூமியை சார்ந்தவர்கள். இறை சாதனை மார்க்கத்தில் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக பயணித்து வருகின்றார்கள். இவர்கள் ஆசிரியராக பணி செய்து வந்தவர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக இவ்விணைய வழி இணைப்பில் இணைந்து இப்பட்டிமன்றத்தை சிறப்பிக்க வந்துள்ள, மேலும் என்னையும் எங்கள் குழுவையும் உற்சாகப்படுத்த இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மாலை நேர முதற்கண் வணக்கத்தை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
உலகத்தில் எவ்வளவு விலை கொடுத்தாலும் கிடைக்கப் பெறாதது அன்பு என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. கணவன் மனைவியும் அப்படிப்பட்ட அன்பைதான் பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை இங்கு ஆணித்தனமாக உங்களுடன் என்னுடைய விவாதத்தை முன்மொழிய வந்துள்ளேன். முதலில் ஒன்றை நாம் நேசித்தால்தான் அதன் மீது ஏற்படுகின்ற அத்தாக்கத்தாலும் பற்றாலும் அதை பற்றி சதா ஆழ்ந்து சிந்திக்கவே முடியும். அதன் வழி சிந்தித்து செயல்படவும் முடியும். ஆக முதலில் மூலமாக இருப்பது எது? அன்புதானே. ஆகவே அன்பின் நிமித்தம் இருடல் ஓர் உயிர் சேர்ந்து வாழ்வதுதான் கணவன் மனைவி வாழ்க்கை. நடுவர் அவர்களே, எனக்கு முன்பாக மலர்விழி சரவணன் அம்மா அவர்கள் பேசினார்கள். அறிவு இருந்தாதான் வணக்கமே சொல்ல முடியுமா? நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லைங்கம்மா. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பணிவு இருந்தாதான் வணக்கம் சொல்ல முடியுமா? நானும் பார்த்திருக்கேம்மா. இந்த மாதிரி புத்திசாலிதனமா யாருமே பேச முடியாது. வீட்டுக்கு வெளியேயும் உலகத்தின் மத்தியிலேயும் நாம் நடக்கும் போது அறிவோடுதான் நாம் போராடவே வேண்டும். ஓட ஓட விரட்டுகிறது இந்த உலகம். ஏனென்றால் பணத்தேவைக்காக. பணத்தேவை அனைவருக்கும் இருக்கிறது. இதற்கு அறிவு தேவை. ஆனால் வீட்டுக்குள்ளே நுழையும் போது வாசலில் எப்படி செருப்பை கழட்டி உள்ளே நுழைகின்றோமோ அது போல் அறிவையும் கழற்றி உள்ளே நுழைந்தால்தான் அன்பு என்கிற சன்னிதானத்திலே நுழையவே நமக்கு அனுமதி உண்டம்மா. அறிவு இருந்தாதான் நிம்மதியா வாழ முடியுமா? மலர்விழி சரவணன் அம்மா சொல்றாங்க. அறிவு இருந்தா இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் போயிடும்னு அம்மாவுக்கு இன்னும் தெரியல. மலர்விழி அம்மா, மகர்ஷி எதற்காக அறிவு திருக்கோவில்னு பேர் வச்சாருன்னு நீங்களே சொல்லிட்டீங்கம்மா. அன்பு தானாகவே மனிதனுக்குள்ள ஊறி போயிருக்குமா. இயற்கையிலே தானாக அமைந்திருப்பது அன்பு. எது மனிதனுக்கு இல்லையோ அததான் மனிதன் தேடி போவான்னு சொல்றீங்க. அத மகர்ஷி ஐயா அறிந்ததாலதான் அறிவு திருக்கோவில்னு பேர் வச்சாரு. மலர்விழி அம்மா தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள். முதல்ல அப்பாவா, அப்பாவுக்கு பிறகு கணவனா, கணவனுக்கு பிறகு பிள்ளைங்களாம். அப்படி அல்லமா அது. அப்பா தனக்கு பின்னாடி தன் பெண் பிள்ளைக்கு துணை வேண்டும்ங்கிறதால இன்னொரு ஆடவனாகிய கணவன் கையில் கரம் பிடித்து கொடுக்கிறார். இருமணம் சீரும் அந்த அன்பின் திருமண பந்தத்தில் உருவாகுவது பிள்ளைகள். கணவனும் மனைவியும் சேர்ந்துதான் அப்பிள்ளையின் மீது அன்பை செலுத்துகிறார்களே தவிர யாரும் அம்போன்னு விட்டுட்டு செல்லலமா. அன்புங்கிறது அனைவருக்கும் பகிரப்பட வேண்டிய ஒன்றுமா. ஜெயஸ்ரீ அம்மா சொன்னார்கள், விதி என்பது கல்யாணமா, அது எப்படியும் நடந்துருமா. அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களா என்னன்னு சொல்றது? அதுவும் விதிதான நடுவர் அவர்களே. நீயும் நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீக்கடையில நின்னு தின்னுப்பாரு பண்ணு. சம்பந்தம் இல்லாம பேசுறோமா. சக்கரை பொங்கல்ல சாம்பார சுட சுட ஊத்தினா கேவலமா இருக்கிறதாம் அப்படின்னு சொன்ன ஜெயஸ்ரீ அம்மாவை பார்த்து ஒன்றை கேட்கிறேன். அறிவு நிறைய இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? இப்பதான் உங்களை போன்ற அறிவாளிகளுக்கு தானே வாடகை தாய் என்று சொல்லக்கூடிய டெஸ்ட் பேபி இருக்குல்ல, அதுல பிள்ளைய பெத்துக்க வேண்டியது தானே. அது முடியாது. ஏனென்றால் சமூக அந்தஸ்து வேண்டும். காதல் செய்வதற்கும் அன்பு கொள்வதற்கும் தன் மீது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் வேண்டுங்கிறதாலதானே திருமணம் செய்துக்கிறீங்க. அப்ப அன்புதானே ஆணிவேராக இருக்கு. இப்ப சொல்லுங்கம்மா, அன்புங்கிறது சக்கரை பொங்கல் போல எப்பவும் இனிக்குமா, இல்ல நீங்க சொன்னது போல சுட சுட சக்கரை பொங்கல்ல ஊத்தன சாம்பார் போல கேவலமா இருக்குமா? யாருக்குன்னு இப்ப புரியுமே. இப்ப சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்குமே. சல்வார் போட்ட பல முகங்களை பீஸ்டா பெஸ்டாலாம் நாங்களும் பார்த்தோமா. எது பெஸ்ட்? வேலைக்கு போறோங்கிற பேர்ல கவனிக்க முடியாத மாமனார் மாமியார முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுட்டு பிள்ளைங்களை கொண்டு ஹாஸ்டல்ல விட்டுறதுக்கு பேர் தான் சல்வார் போட்ட அறிவான மனைவிகள் பெஸ்டா. பார்த்துக்கோங்க அன்பர்களே. அன்புங்கிறது குடும்பத்துல உள்ள அனைத்து உறவுகளையும் அரவணைச்சு விட்டு கொடுத்து போறதுக்கு பேர் தாமா அன்பு. இப்படியாக ஒரு பாடல். உலகம் பிறப்பது உயிர்கள் பிறப்பது பாசத்துக்காக, உலகம் துடிப்பது பாசத்துக்காக, உறவு உள்ளவரை உலகம் நமக்காக. இது பல கோடி உயிர் தோன்றி மடிகின்ற பூமி, பாசத்தின் வேர் மட்டும் மடியாது சாமி, அதனால் தான் சலிக்காமல் சுழலுது பூமி. அன்புதாமா பூமி, மனிதன் தான் அறிவு. அன்புங்கிற பூமி இருந்தாதான் அறிவுங்கிற மனிதனே வாழ முடியுமா? ஜெயராணி அம்மா அவர்கள் சொல்கிறார்கள்,
தன்னுடைய விடாமுயற்சியினாலதான் டூ வீலர் ஓட்டவே கற்றுக்கொண்டன். எல்லாவற்றையும் செய்கிறேன். நான் இங்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். எல்லா கணவன்மார்களும் டூ வீலர் ஓட்டுவதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. ஏனென்றால் 50 வயதில் ஒரு பெண் டூ வீலர் ஓட்டினால் தன்னை என்ன நினைப்பார்கள், சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்கங்கிற இந்த சமுதாயத்துலதான் இன்னும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்படிப்பட்ட சமுதாயத்திலையும் சில நல்ல கணவன்மார்கள் மனைவி விரும்புகிறாள் என்பதற்காக அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது தன்னுடைய பாக்கியமாக கருதி அந்த அன்பின் நிமித்தம் வெளிப்பாடுதாமா ஒரு பெண் டூ வீலர் ஓட்டவே கற்றுக்கொள்ளவே முடிகிறதுமா. காட்டு மரம் தானா வளரும், அது எப்படின்னா வளரட்டும். ஆனா வீட்டு மரம் இந்த இடத்துல இப்படிதான் வளரணும் ஒரு வரமுறை இருக்குல்லமா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, விதைகள் விதைச்சிடுறோம், அந்த விதைதான் கணவன், அது முளைத்து வெளியே வருவதுதான் அறிவு, அந்த அறிவு தான் மனைவி. அப்ப கணவனுடைய அன்பின் துணையாலதாம ஒரு மனைவனுடைய அறிவே வெளிப்படுகிறது என்பதை ஆணித்தனமாக இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் நடுவர் அவர்களே. சில குடும்பத்துல ஒரு சில மனைவிமார்கள் தான் தான் பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு எதற்கெடுத்தாலும் கோபப்படுவாங்க, எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. தன்னுடைய திருமண நாள ஒரு முறை கணவன் மறந்துட்டார். அதை மிகப்பெரிய பிரச்சனையாக்கி ஒண்ணுபட்டு ஒண்ணு பேசி பேசி டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போறாங்க நடுவர் அவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு கால மாதிரி இருந்த மனுஷனை திருமணத்துக்கு பிறகு பூம்பும் மாடு மாதிரி தான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. அறிவான மனைவி இவங்கதான். ஆனா அன்பான மனைவி நினைப்பா, தன் கணவருக்கு ஆபீஸ்ல எத்தனையோ பிரச்சனை, வேலை அலைச்சல், அதனால மறந்துருப்பாருன்னு நினைப்பாங்க இல்லையா. சின்ன சின்ன பிரச்சனைய கூட விட்டு கொடுக்கக்கூடிய, அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய மனைவியை தான் ஒவ்வொரு கணவன்மார்களும் எதிர்பார்க்கிறார்கள் நடுவர் அவர்களே. அன்பான வாழ்க்கை துணை இருந்தா பெரிய விஷயத்த கூட அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி போகக்கூடிய பக்குவமும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தா கூட ஒரு மனைவி பாத்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லும் பொழுது அதை விட சிறந்த ஆறுதலான விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க நடுவர் அவர்களே. காதலி கடைக்கண் காட்டிவிட்டால் காதலனுக்கு மலையும் ஒரு கடுகாகும். எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, அவள் பார்வை அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. குடும்பத்தை கடைசி வரை நடத்தி செல்வது அந்த அன்புதானே நடுவர் அவர்களே. அண்டர்ஸ்டாண்ட் இல்லாத கணவன் மனைவியும் சென்டர் ஸ்டாண்டை இல்லாத பைக்கும் ஒண்ணுதான் நடுவர் அவர்களே. இருப்பதை அக்செப்ட் செய்து வாழ்வதுதான் அன்பான வாழ்க்கை துணை. இப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை தான் எதிர்பார்க்கிறார்கள் ஒவ்வொரு கணவன்மார்களும். வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தை பத்தி நான் இப்ப பேச போறேன். ஒரு வயதான தாத்தா பாட்டி கைய பிடிச்சிட்டு பாட்டி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாட்டிக்கு சரியா நினைவே இல்ல, தாத்தாவே யாரும் நினைவுக்கு வரமாட்டேங்குது. பாட்டிக்கு அப்பப்ப ஞாபக மறதி இருந்ததால அந்த இடத்துல அறிவு முழுவதுமாக விடை பெற்று கொண்டு விட்டது. இந்த காட்சியை பாரதிதாசன் இப்படியாக கவிதையாக்கினான். புது மலர் அல்லல் காய்ந்த புற்கட்டே, புது மலர் அல்லல் காய்ந்த புற்கட்டே, அவள் உடம்பு சதிராடும் நடையாடல் அல்லல், அவள் உடம்பு சதிராடும் நடையாடல் அல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி, தள்ளாடி விழும் மூதாட்டி, மதி இழந்த முகம் அவளுக்கு வரல் நிலம், மதி இழந்த முகம் அவளுக்கு வரல் நிலம், குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும், எது எனக்கு இன்பம் நல்கும், இருக்கின்றாள் என்பது ஒன்றே போதும் என்றான். இருக்கின்றாள் என்பது ஒன்றே போதும் என்றான். பாரதி வாழ்க்கையினுடைய நிறைவு தருணத்துல அந்த பாட்டிய பத்தி அந்த தாத்தா என்ன நினைப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவ எவ்வளவு புத்திசாலி தெரியுமா, அவ எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கா தெரியுமா, எவ்வளவு ஒண்ணும் ஞாபகம் இருக்காது. என் மேல அவ எவ்வளவு அன்பா இருந்தா தெரியுமா, பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றை அறியும் என்று அன்பின் சன்னிதானத்தில் இரண்டு முதிய உயிர்களும் நிற்கின்ற போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான், ஒரே ஒரு விஷயம்தான். அறிவு ஒவ்வொரு விவாதத்திலும் கடைசி சொல் என்னுடைய சொல்லாக இருக்க வேண்டும் என்று கச்சை கட்டும். அன்பு போனா போகிறது என்று மௌனத்தின் மூலம் சச்சரவுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும். கணவன் மனைவி உறவுகளில் பெரிதும் எதிர்பார்ப்பது அறிவுதான் என்று கூறிய என்னுடைய எதிர்த்தரப்பு அன்பு சகோதரி அணியினர் மூவருக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பே சிவம் என்ற படத்தில் இப்படியாக ஒரு அழகான பாடல் வரிகள் இப்பொழுது என் நினைவுக்கு வருகிறது. வைரமுத்து இயற்றிய பாடல். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும், அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும், அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு
முடிவே இல்லையடா. மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. அன்பே சிவம், அன்பே சிவம். அதாவது நம்முடைய அறிவு எதை சிந்திக்கிறதோ அது வரைக்கும் தான் நம்முடைய அறிவு செயல்படும். ஆனால் அன்புக்கு பார்த்தீங்கன்னா எல்லையே இல்லை. அந்த எல்லையில்லா பரம்பொருள் எப்படி இருக்கின்றானோ அதுதான் அன்பு. அன்புதான் அன்பே சிவம் என்ற பாடல் நமக்கெல்லாம் இப்படியாக உணர்த்துகிறது. இதை விட கணவன் மனைவி உறவுக்காகட்டும், இந்த உலகில் மனித பிறவி எடுத்த அத்துணை மனித தெய்வ குலத்துக்கும் நான் சொல்லிக் கொள்கிற ஒரே ஒரு விஷயம் அன்பு, அன்பு, அன்பு. இயேசுபிரான் இப்படியாக சொன்னான், உன்னை போல் பிறரை நேசி. அன்பு அழியாதது, சுயநலமற்றது, எதையும் எதிர்பாராதது, அன்பு நிலையானது என்று சொல்லி அன்பை நடுவரம்மா அவர்கள் வாழ்விலும் ருசித்திருப்பார்கள். ஆகவே எங்கள் நடுவர் அவர்கள் இறுதி தீர்ப்பாக கணவன் மனைவி உறவுக்கு பெரிதும் எதிர்பார்ப்பது அன்பேதான் என்று கூறுவார்கள், தீர்ப்பளிப்பார்கள் என்று கூறி இத்துடன் என்னுடைய விவாதத்தை நிறைவு செய்து கொண்டு இவ்வாய்ப்பினை நல்கிய இறை சாதனை மார்க்கத்திற்கு இந்நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து மெய் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்மா. சிறப்புமா, சிறப்பு. அருமையான பதிலடி கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இந்த உலகத்துல எவ்வளவு காசு பணம் கொடுத்தும் வாங்க முடியாதது ஒண்ணு, அது அன்புதான், அன்புதான்னு சொல்லி ஆரம்பமே அமக்கலப்படுத்திட்டாங்க. உலகில் தோன்றிய அத்துணையும் இறைவனுடைய அன்பினுடைய வெளிப்பாடுதான் என்ற உண்மையை வெளிப்படுத்துறாங்க. குடும்பம் என்பது அன்பு ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு கோவிலு. அன்பு என்பது எல்லா உயிர்களிடமும் மனிதர்களிடமும் ஊறி போன ஒண்ணு. அறிவுதான் மனிதனிடத்துல பற்றாக்குறையாக இருக்குது, அதனாலதான் அறிவு திருக்கோவில் என்று மகரிஷி பெயர் வைத்தார்கள் என்று சரியான பதிலடி கொடுத்தார்கள். ஈருடல் ஓர் உயிராக மலரும் அன்பினுடைய வெளிப்பாடே குழந்தைகள் என்றும், உலக உயிர்கள் அனைத்தும் இயங்குவது பாசத்திற்காக தான், அன்பிற்காக தான் என்று அழகான பாடலையும் பாடினார்கள். மேலும் அறிவு அதிகம் இருந்தா தன்முனைப்பு அதிகமாகி எல்லாவற்றிலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கும். ஆனால் அன்பு எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்து நிறைய மட்டுமே காணும் என்று பாரதியினுடைய கவியையும் சுட்டிக்காட்டி அன்பே சிவம், அன்பே சிவம் என்று பாடலையும் பாடி அன்புதான் அனைத்திற்கும் மூலம், இறைவனுடைய அன்பிற்கு எல்லையே கிடையாது என்றும், அன்பு என்பது எதையும் எதிர்பார்க்காது, இப்படிப்பட்ட ஒரு அன்பைத்தான் கணவன் மனைவி பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள் என்று தன் வாதத்தை ஆணித்தரமாக வைத்து நிறைவு செய்திருக்கின்றார்கள். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இப்போ 6 இறை ஆசிரியர்கள் அவரவர்கள் பங்க மிக சிறப்பாக பேசி நிறைவு செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது நம்ம பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்முடைய முன்னோர்கள் அறிவை 3 கட்டமா பிரிச்சாங்க. ஒன்று கல்வி அறிவு, 2வது கேள்வி அறிவு. அதைத்தான் வள்ளுவன் கல்வி கேள்வி என்று 2 அதிகாரமாக வைத்தார்கள். 3வது என்னன்னா அனுபவ அறிவு. இந்த 3 விஷயம் தாங்க அறிவு வளர காரணம்னு சொல்றாங்க. அறிவை கொண்டு கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க 10 லட்சம் வரை. அங்கு நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, அமைதி இல்லை. ஆனா ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற வீட்டுல போய் பாருங்க, அமைதி ஊற்றெடுக்கும், மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம பார்த்து இருக்கோமா இல்லையா அன்பர்களே? நீங்களே சொல்லுங்க. வேதாத்திரி மகரிஷி தன் மனைவி மேல கொண்ட அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் தன் மனைவியினுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 30 மனைவி நல வேட்பு தினமாக கொண்டாடினாங்க, இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த அன்பு இருக்கே, அன்பு, அதற்கு எதுவுமே வேண்டாங்க. ஒரு அடுக்குமாடி கட்டடம், அங்க இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க. உங்களுக்கு பிடித்த 5 விஷயங்களை போர்டுல வந்து எழுதுங்கன்னு சொல்றாங்க. முதலாவதாக வந்த பெண் தனக்கு பிடித்த 5 புத்தகங்களுடைய பெயரை எழுதுறாங்க. இன்னொரு பெண் தனக்கு பிடித்த 5 திரைப்படங்களுடைய பெயரை எழுதுறாங்க. இன்னொரு பெண் தனக்கு பிடித்த 5 சமையல் டிஷ் பெயரை எழுதுறாங்க. ஒரு பெண் மட்டும் தன் கணவனினுடைய பெயர், தன்னுடைய குழந்தையினுடைய பெயர், தாய் தந்தையினுடைய பெயர், அண்ணனினுடைய பெயர், தன்னுடைய பெயர் என்று 5 பெயர்களை எழுதுறாங்க. அவங்கதான் முதல் பரிசு வாங்குறாங்க. வாங்கும்போது அந்த நடுவர் கேட்கிறாரு, இந்த 5ல் ஏதேனும் ஒன்றை விட்டு கொடுக்கணும்னா எதை விட்டு கொடுப்பீங்கன்னு கேட்கிறாங்க. பாய்ந்து சென்று தன்னுடைய பெயரை அழிக்கின்றாள். இந்த 4த்துல ஏதேனும் ஒன்றை நீங்க விட்டு கொடுக்கணும்னா எதை விட்டு கொடுப்பீங்கன்னு கேட்கிறாங்க. ஒரு கனத்த இதயத்தோடு தன் அண்ணனுடைய பெயரை அழிக்கிறாங்க.
இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றை நீங்க விட்டு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, தவிர்க்க முடியாத சூழல்ல தாய் தந்தையினுடைய பெயரை அழிக்கிறாங்க. மீதி இருப்பது கணவனுடைய பெயரும் குழந்தையினுடைய பெயரும் தாங்க. இந்த இரண்டில ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது விழிமுற்றி அந்த கண்ணீரை அடக்கி கொண்டு அந்த குழந்தையினுடைய பெயரை அழிக்கின்றாள். அழித்துவிட்டு தன் கணவனின் பெயரை பார்த்து கொண்டே இருக்கின்றாள். யார் என்று அறியாமல், பேர் கூட தெரியாமல் இவனோடு ஒரு சொந்தம் உருவானது ஏன்? அதுதாங்க அந்த பார்வைக்கு அர்த்தம். அவனுக்கு அவன் மட்டுமே துணை, அவனுக்கு அவள் மட்டுமே துணை. பெற்றோர்கள், பிள்ளைகள், உறவினர்கள் யாரும் அவர்களுக்கு கடைசி வரை துணை இல்லை. இதுதானங்க உண்மை. எங்க வீட்டு பக்கத்தால ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டியும் தாத்தாவும் மகன் வீட்டுலதான் இருக்காங்க. அந்த பாட்டி தினமும் கோயிலுக்கு போகும். தாத்தா கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க, அவரு ரொம்ப பிஸி. பாட்டிக்கு 80 வயது. என்ன பாட்டி முடியாம கோயிலுக்கு போற? உனக்கு என்னதான் குறை? உடம்பு நல்லா தானே இருக்கு, பையன் நல்லா வசதியா தானே உன்னை வச்சிருக்கான், எதுக்கு தினம் தினம் கோயிலுக்கு போற அப்படின்னு கேட்டா அந்த பாட்டி சொல்லுது, அதை மறக்கவே முடியாதுங்க. அவர் இந்த உலகத்தை விட்டு முதல்ல போகணுமா, அப்புறம்தான் நான் போகணும், அதுக்குதான் தினம் கோயிலுக்கு போறேன் அப்படிங்குது. நம்ம ஊர் பொண்ணுங்க அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஆனா அந்த பாட்டி பழுத்த சுமங்கலிங்க. அது சொல்லுச்சு, ஏன் பாட்டி அப்படி சொல்ற நீ அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த பாட்டி சொல்லுது, நான் போயிட்டா அந்த மனுஷனுக்கு ஒரு நாதியும் கிடையாது, யாரும் அவரை கவனிக்க மாட்டாங்கமானது. என்னை எப்ப பார்த்தாலும் திட்டுவாரு, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு. இன்னைக்கு காத்தால கூட நீ வச்ச சாம்பார் சரியில்லைன்னு திட்டினார். ஆனா நான் ஒரு நாள் இல்லைன்னா அப்படியே ஆடி போயிடுவார் அந்த மனுஷன். அவர் பசிக்குதான்னு கேட்க ஒரு நாதி இல்லை. அதனால அவர் முதல்ல போனா கூட பரவாயில்ல, அவரு நான் இல்லாம ஒரு நாள் கூட கஷ்டப்படக்கூடாது என்று சொல்ற அந்த அன்பு இருக்கு பாருங்க, அதுதாங்க இந்திய மனைவிகளுடைய மனசு, அதுதாங்க அன்பினுடைய வெளிப்பாடு. நடந்த ஒரு சம்பவம், அம்மா தவறிட்டாங்க. அந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லணும். எப்படி சொல்றது? காலையில உடல்நிலை சரியில்லைன்னு அம்மாவை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனோம். அப்பா வீட்டுல இருக்காங்க. போன் பண்ணி சொல்லக்கூடிய தகவலா இது? அவர்கள் 50 வருடம் ஒன்னா வாழ்ந்தவங்க. மருத்துவமனையில அம்மாவுடைய உயிர் பிரிந்தது. வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட சொல்லணும். எப்படி சொல்றது? அப்பா தைரியமான ஆள் தான், மனசு கலங்கவே மாட்டார். ஆனா இந்த விஷயத்த சொல்றதுக்காக வீட்டுக்கு போறோம். அவர் வீட்டு வாசல்லையே நின்றுட்டு இருக்காரு, இன்னும் போன் கூட வரலையேன்னு. என்ன சொல்றது? அப்பா கையை பிடிச்சிட்டேன், கையை தாங்க பிடிச்சேன். அவர் புரிஞ்சுக்கிட்டார். நான் ஒண்ணுமே சொல்லல, புரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப கஷ்டப்படலையேம்மா உங்க அம்மா? கஷ்டப்படாம தானே போனாங்கன்னு கேட்டார். அவர்கள் 50 வருடம் வரை வாழ்ந்த சாட்சி தாங்க அது. அது கண் முன்னால நிக்குது, மறக்க முடியல. அவள் என்னை விட்டு போய்விட்டாள் என்பது பெரிய துன்பம். ஆனா அந்த நேரத்துல கூட கணவனினுடைய மனசு என்ன நினைக்குது தெரியுமா? அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்குது பாருங்க. அதுதாங்க ஆண்களுடைய மனசு. அவர்களுக்கு பேச தெரியாது. ஆனா மனைவி படுத்துட்டா அந்த ஆண் மனசு படுகிற பாடு இருக்கே. மகளை கூப்பிடுவாரு, சொன்ன பேச்ச கேட்க மாட்டாமா அவங்க அம்மா, நேரத்துக்கு சாப்பிட மாட்றா, உடம்ப கவனிச்சுக்கிறது இல்ல, அவளை தொட்டு பாருமா, அவளுக்கு காய்ச்சல் இருக்குதா அப்படின்னு சொல்லுவார். யார் சொல்றதுங்க? நாம வாழ்நாளெல்லாம் ஒரு ஆள் நம்ம புரிஞ்சுக்கல, சரியா பேசலன்னு கவலைப்பட்டோமே, அந்த ஆள் தானுங்க. அவருக்கு பேச தெரியாதுங்க. ஆனா மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த ஆலமரம் தள்ளாடி விடுங்க. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, ஆழம் விடுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று கண்ணதாசன் எழுதினானே, எவ்வளவு பெரிய உண்மை இல்லைங்களா? ஒவ்வொரு கணவனும் இளம் வயதில் தன் மனைவியின் அழகை ரசிக்கின்றான், எஜமானியாக பார்க்கிறான், நடுத்தர வயதிலே கூட்டாளியாக பார்க்கிறான், தள்ளாடக்கூடிய வயதிலே தாயாக பார்க்கிறான். அதுதானங்க அன்பினுடைய வெளிப்பாடு. எதை பார்த்து ஒரு காதலன் காதலி மேல அன்பு கொள்றான்? அவள் என்ன பேரழகியா? அவன் கண்ணுக்கு அவள் பேரழகி. அந்த பார்வைக்குள்ள ஒரு அன்பு இருக்கே, அது அவனை நடக்க விடல, உட்கார விடல, தூங்க விடல, சிந்திக்க விடல. இவ்வளவு செய்தே அது அறிவு இருந்தா செய்யுமா? செய்யாது இல்லையா? அறிவு வேணும் தான், அதை எதிர்பார்ப்பதுல தப்பு இல்லை. அப்படின்னா அன்பு வேண்டாமா என்றால் அன்பும் வேண்டும். அன்பை அளக்க முடியுமா? அறிவை அளக்க முடியுமா என்றால் எதையுமே அளக்க முடியாது. இறைவனுடைய பேரறிவை யாராலங்க அளக்க முடியும்?
ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ என்றானே பாரதி. அதுபோல அறிவையும் அளக்க முடியாது, நம் தாயினுடைய அன்பையும் அளக்க முடியாதுங்க. அறிவு சிந்தித்து துறவியாக போக முடிவு செய்தாலும் தாய் என்பவர்களை தடுத்து நிறுத்தும். இதை பட்டினத்தார் ஆதிசங்கருடைய வாழ்க்கையில் நம்ம படிச்சிருக்கோம். தாயினுடைய அன்பு மட்டும்தானா? மனைவியுடைய அன்பு குறைச்சலா என்ன? சொல்லுங்கள் அன்பு உள்ளங்களே. அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ் என்றான் வள்ளுவன். அந்த அன்பு இருக்கும் வரை எத்தனை அறிவு இருந்தாலும் சரி, அந்த அறிவு அன்பின் முன்னே மண்டியிட்டு நிற்குங்க. அதனால் அன்பர்களே, இல்லறம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அன்பை காட்டுங்கள், அன்பை மட்டுமே செலுத்துங்கள். ஆக கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் பெரிதும் எதிர்பார்ப்பது அன்பை மட்டுமே, அன்பை மட்டுமே, அன்பே சிவம் என்று சொல்லி இதுகாலம் செவிமடுத்த இறை சாதனை மார்க்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் உயிர் சொந்தங்களுக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறை ஆசிரியர்களுக்கும் நம்மையெல்லாம் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த பட்டிமன்ற நிகழ்வை நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பு, மிக சிறப்புமா. 2 அணி வாதங்களும் ரொம்ப சிறப்பு. அம்மா நடுவர் அம்மாவோட தீர்ப்பும் ரொம்ப சிறப்பு. சாட்ல